தென் மாவட்டங்களில் அதிகனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் தாய்மானவன் இணைப்பில் இணைகிறார். கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். தற்பொழுது ஆம்னி பேருந்துகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. இது எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்ற ஏதேனும் தகவல் வெளியாக இருக்கின்றனவா? ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் என்ன சொல்கிறார்கள்? திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்கள்ல தொடர்ந்து அதிக கனமழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழல்ல பல பகுதிகளில் வெள்ள நீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக பொது போக்குவரத்து என்பது முற்றிலுமாக ஸ்தம்பித்திருக்கக்கூடிய சூழலையே பார்க்க முடிகிறது. குறிப்பாக ரயில் போக்குவரத்தை பொறுத்தமட்டில் பெரும்பாலான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு சில ரயில்கள் திருப்பி விடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில தான் அரசு பேருந்துகளை பொறுத்தமட்டில் தேவைக்கு ஏற்ப சூழலை பொறுத்து பேருந்துகள் இயக்கப்படும் என இன்று காலை அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில அரசு பேருந்துகள் நிலை இவ்வாறாக இருக்கிற ஆம்னி பேருந்துகளோ முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகளை இயக்க முடியாத சூழல் இருக்கக்கூடிய நிலையில் பேருந்துகளை ரத்து செய்வதாக ஆம்னி பேருந்து சங்கம் முடிவு செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மழை வெள்ளம் பாதிப்பு அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இந்த பேருந்துகளை இயக்குவது என்பது பயணிகளுக்கும் சரி பேருந்துகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருப்பதால் இந்த ஆம்னி பேருந்துகள் என்பது இயக்கப்படவில்லை என்பது தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 4 மாவட்டங்களில் இருந்து தினசரி 300 பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தது. தற்போது தற்காலிகமாக இந்த பேருந்து சேவை என்பது நிறுத்தப்படுவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சூழலை பொறுத்து வெள்ள பாதிப்புகள் வடிந்த பிறகாக பேருந்து சேவை என்பது மீண்டும் இயக்கப்படும் என ஆம்னி பேருந்து சங்கத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.